இது நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியின் மாலை செய்திகள். வழங்குவதற்காக உமா சிவகுமார். 59 பேரை பலி வாங்கிய பஞ்சாப் ரயில் விபத்து தொடர்பாக நீதிபதி தலைமையில் விசாரணை குழு அமைப்பு. 4 வாரத்திற்குள் அறிக்கை தாக்கல் செய்ய முதல்வர் அமரிந்தர் சிங் உத்தரவு. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை துவங்க மேலும் தாமதம். அக்டோபர் 26ஆம் தேதிக்கு பிறகு துவங்கலாம் என வானிலை ஆய்வு மையம் தகவல். திமுக ஆட்சிக் காலத்தில் நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்தங்கள் டெண்டர் விடப்பட்டதில் முறைகேடு. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. பாலியல் புகார் தொடர்பாக கவிஞர் வைரமுத்து மீது விரைவில் வழக்கு தொடர்வேன். ஆவணங்களை திரட்டி வருவதாக பாடகி சின்மயி விளக்கு. தொடர் விடுமுறை முன்னிட்டு திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் அலைமோதும் பக்தர்கள் கூட்டம். சுமார் 20 மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம். மத சடங்குகளில் தலையிடும் விவகாரத்தில் நீதிமன்றங்கள் சுய கட்டுப்பாட்டுடன் நடந்து கொள்ள வேண்டும். சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து. அக்டோபர் 26ஆம் தேதிக்கு பிறகு வடகிழக்கு பருவமழை தொடங்க வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தமிழகம், கேரளா, ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களில் கடந்த ஜூன் மாதம் தென்மேற்கு பருவமழை தொடங்கியது. இந்த பருவமழை இன்று நிறைவுக்கு வரும் நிலையில் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை துவங்க ஒரு வாரம் தாமதமாகலாம் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி அக்டோபர் 26ஆம் தேதிக்கு மேல் வடகிழக்கு பருவமழை துவங்க வாய்ப்புள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. தென்கிழக்கு மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் மிதமான மழையும் சில இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதனிடையே வங்கக்கடலில் அந்தமான் தீவுகள் அருகில் நாளை காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐம்பத்து பேரை பலி கொண்ட ரயில் விபத்து தொடர்பாக நீதிபதி தலைமையில் விசாரணைக்குழு அமைக்கப்பட்டுள்ளதாக பஞ்சாப் முதல்வர் அமரிந்தர் சிங் தெரிவித்துள்ளார். 4 வாரத்திற்குள் அறிக்கை தாக்கல் செய்யவும் அவர் ஆணையிட்டுள்ளார். பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸ் அருகே உள்ள ஜோடா ஃபட்டாக் என்னும் இடத்தில் தசரா பண்டிகையை முன்னிட்டு ராவண வதம் நிகழ்ச்சி நடைபெற்றது. ராவணனின் உருவ பொம்மைக்கு தீ வைத்து எரிக்கப்பட்ட போது பட்டாசுகள் வெடிக்கப்பட்டது. இதனை தண்டவாளத்தில் ஏறி நின்றபடி பலரும் பார்த்துள்ளனர். அப்போது ஜலந்தரில் இருந்து அமிர்தசரஸ் நோக்கி வேகமாக சென்ற ரயில் தண்டவாளம் மற்றும் அருகே நின்று கொண்டிருந்த மக்கள் மீது கண்ணிமைக்கும் வேகத்தில் மோதிவிட்டு சென்றது. ரயில் மோதியதில் தண்டவாளத்தில் நின்றிருந்தவர்கள் தூக்கி வீசப்பட்டும் ரயில் சக்கரத்தில் நசுங்கியும் ரத்த வெள்ளத்தில் கிடந்தனர். இதில் 59 பேர் உயிரிழந்த நிலையில் 74 பேர் படுகாயங்களுடன் அமிர்தசரஸ் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அதில் 7 பேரின் உடல்நிலை கவலைக்கிடமாக உள்ளதால் உயிரிழப்பு மேலும் அதிகரிக்கும் என்று அஞ்சப்படுகிறது. இதனிடையே விபத்தை ஏற்படுத்திய ரயிலின் ஓட்டுநர் மற்றும் ரயில் கார்டிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளவர்களை நேரில் சந்தித்து பஞ்சாப் முதலமைச்சர் அமரிந்தர் சிங் நலம் விசாரித்தார். அவருடன் நவ்ஜோத் சிங் சித்து உள்ளிட்ட அமைச்சர்களும் சென்றிருந்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் அமரிந்தர் சிங் ரயில் விபத்து தொடர்பாக நீதிபதி தலைமையில் விசாரணைக்குழு அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். விசாரணைக்குழு 4 வாரத்தில் அறிக்கை அளிக்கும் என்று கூறிய அவர் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு கூடுதல் நிவாரண நிதி வழங்க 3 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். திமுக ஆட்சிக் காலத்தில் பாக்ஸ் டெண்டர் முறையில் விடப்பட்ட நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்தங்களில் பல முறைகேடுகள் நடைபெற்றிருப்பதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சேலம் மாவட்டம் ஓமலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சபரிமலை விவகாரத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை விமர்சிக்க எதுவும் இல்லை என்றார். தற்போது ஆன்லைன் டெண்டர் முறை அமலில் இருப்பதால் அதில் முறைகேடு நடைபெற வாய்ப்பில்லை என்று விளக்கம் அளித்தார். டெண்டர் விட்டதில் வழிமுறைகள் முறையாக பின்பற்றப்பட்டிருப்பதாகவும் விதிமுறைகளுக்கு மாறாக யாருக்கும் சலுகைகள் காட்டப்படவில்லை என்றும் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். பாக்ஸ் டெண்டர் முறையில் திமுக ஆட்சிக் காலத்தில் விடப்பட்ட டெண்டர்களில் முறைகேடுகள் நடந்திருப்பதாகவும்
தோண்ட தோண்ட உண்மைகள் வெளிவருவதாகவும் தெரிவித்தார். இதுகுறித்து சட்ட வல்லுநர்களுடன் கலந்தாலோசித்து நடவடிக்கை எடுப்பது குறித்து முடிவு செய்யப்படும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அப்போது தெரிவித்தார். அதாவது இப்பதான் தோண்ட தோண்ட வருது. இப்பதான் இதை ஒண்ணு எங்க மேல சொன்னாங்க. எங்க மேல சொன்னாங்க டிஎன்ஆர்எஸ்பி டெண்டர்ல இது மாதிரி தவறு நடந்து போச்சுட்டு ஆர்எஸ் பாரதி கொண்டு போய் கொடுத்தாரு. நாங்க இதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது தான் இப்படி அவர்கள் போட்ட டெண்டர் தெரியுது. ஓஹோ, இப்படி ஏங்க 77% எபோ கொடுத்துருக்காங்கன்னா 77% அதிகமாக கொடுத்துருக்காங்க. எபோ கிடையாது. எபோனா டெண்டர் போடும்போது அதிகரிச்சு போடுவாங்க, அது கிடையாது. வேலை செய்ய செய்ய எக்ஸஸா கொடுக்குறாங்க. எப்படி 100 ரூபாய்க்கு 77 ரூபாய் கொடுப்பாங்க? நீங்க எல்லாம் பத்திரிகையாளர், எங்கேயாவது நடந்து உண்டா? ஒரு 10% 5% அதிகமாக போகும். அதுக்கு மேல எங்கேயும் போறதுக்கு இதே கிடையாது. ஏன்னா 7 வருஷமா நான் இந்த டிபார்ட்மெண்ட்ல நான் அமைச்சராக இருக்கிறேன். ஃபுல்லா தெரியும். இவர் மாதிரி எழுதி கொடுத்து படிக்கிறது கிடையாது. உங்களுக்கு அத்தனை பேர் நிருபருக்கு தெரியும். நான் எத்தனை வருஷமா இந்த எம்எல்ஏ இருந்திருக்கிறேன், பல பதவியில் இருந்திருக்கிறேன். ஆக நான் படிச்சு பார்த்து தான் எதையுமே சொல்லுவேன். ஆக எங்களுடைய ஆட்சி காலத்தில் இதே புரட்சித் தலைவர் அம்மாவுடைய ஆட்சி காலத்திலும் சரி, இப்பொழுதும் சரி, இந்த துறையில் சரியான முறையில் தான் நடவடிக்கை எடுத்து தனது உறவினர்களுக்கு முதல்வர் எடப்பாடி பழனிசாமி நெடுஞ்சாலை டெண்டர் விட்டதில் அரசுக்கு பல கோடி ரூபாய் அளவுக்கு இழப்பீடு ஏற்பட்டுள்ளதாக கூறி திமுக வழக்கு தொடர்ந்தது. இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றி அண்மையில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதைத் தொடர்ந்து திமுக ஆட்சிக் காலத்தில்தான் நெடுஞ்சாலை டெண்டர் முறைகேடு நடந்ததாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியும் அதிமுக அமைச்சர்களும் தற்போது குற்றம் சாட்டி வருகின்றனர். இதன் மூலம் திமுகவும் அதிமுகவும் தங்கள் ஆட்சிக் காலத்தில் பல கோடி ரூபாய் முறைகேடு செய்துள்ளது தற்போது அம்பலமாகியுள்ளது. இது தமிழக மக்களிடையே கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாலியல் புகார் தொடர்பாக கவிஞர் வைரமுத்து மீது விரைவில் வழக்கு தொடர்வேன் என்று பாடகி சின்மயி தெரிவித்துள்ளார். சென்னை சேப்பாக்கத்தில் மீட்டு விவகாரம் குறித்து பெண் இயக்குநர் லட்சுமி ராமகிருஷ்ணன், பாடகி சின்மயி, தொகுப்பாளர் சிவரஞ்சனி உள்ளிட்டோர் கூட்டாக பேட்டியளித்தனர். அப்போது செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்வியால் ஆத்திரமடைந்த சின்மயி பத்திரிகையாளர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். பாலியல் சம்பவம் குறித்து புகார் அளிக்காதது ஏன் என கேள்வி கேட்பதே தவறானது என்று கைகூப்பி கேட்டுக் கொண்டார். ஆண்களா கொஞ்சம் எங்க கூட நில்லுங்கனா கெஞ்சறோம். இவ்ளோ கத்துறோம். 6 குரல் 6 பேர் உங்களோட சேர்ந்து அவங்களும் சேர்ந்து கத்துறாங்க. வாய மூடுங்க எல்லாம். இல்ல இல்ல ஒரு நிமிஷம் சொல்றேன். நீங்க எதுக்கு கை கூப்புறீங்க? நீங்க எதுக்கு கை கூப்புறீங்க? அவங்கள நீங்க எதுக்கு கெஞ்சறீங்க? கையை இறக்கி தைரியமா பேசுங்க. என்ன பண்ணிருக்காங்க? அனைத்து ஆண்களையும் குற்றம் சாட்டவில்லை என்று கூறிய பாடகி சின்மயி வைரமுத்து மீது வழக்கு தொடர்வதற்கான ஆவணங்களை திரட்டி வருவதாகவும் விளக்கமளித்தார். சரி, அவர் கேட்ட கேள்வி நீங்க கேஸ் தொடுப்பீங்களான்னு. கட்டாயமா தொடுப்பேன். இதுல என்னன்னா 2005ஆம் ஆண்டு 2004-5 ஒரு ஜெனரல் ஐடியாவே எனக்கு கிளாரிட்டி இல்லை. அந்த பாஸ்போர்ட்ல ஸ்டாம்ப் இருக்கு. நான் போயிட்டு வந்த பாஸ்போர்ட்ல ஸ்டாம்ப் இருக்கு. அந்த ஈவெண்ட் நடந்ததுக்கான ப்ரூஃப் அந்த பாஸ்போர்ட் ஸ்டாம்ப் மட்டும்தான். அந்த பாஸ்போர்ட் எங்க இருக்குன்னு தேடிட்டு இருக்கோம். அந்த பாஸ்போர்ட் கிடைச்ச அப்புறமா தான் நான் கேஸ் போட முடியும். ஐ ஆம் லுக்கிங் ஃபார் இட். அதுக்கப்புறம் நாங்கள் கிட்டத்தட்ட 10 வீடு மாத்திட்டோம். ஸோ எங்கேயோ எங்கள் அம்மா ஜாகிரதையாக வச்சிருக்கேன்னு தான் சொல்லியிருக்காங்க. அந்த பாஸ்போர்ட்டை எடுத்துட்டு இதெல்லாம் எவிடன்ஸ் எனக்கு. அந்த பாஸ்போர்ட் ஸ்டாம்ப், எக்ஸிட் ஸ்டாம்ப், என்ட்ரி ஸ்டாம்ப் எல்லாம் என்னோட பாஸ்போர்ட்ல இருக்கு. அது இட் இஸ் பார்ட் ஆஃப் மை ப்ரூஃப். அதனால தான் ஐ ஹவ் நாட் yet gone. நான் லாயர்ஸ்ட்ட பேசிட்டு தான் இருக்கேன். தினமும் we are working on the case. தொடர் விடுமுறை முன்னிட்டு திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் கூட்டம் அலைமோதுவதால் சுமார் 20 மணி நேரம் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். ஆயுத பூஜை, விஜயதசமி, வார இறுதி நாட்கள் என தொடர் விடுமுறை காரணமாக திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. இலவச தரிசனத்திற்கு செல்லும் பக்தர்கள் சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் வரிசையில் காத்திருந்து சுமார் 20 மணி நேரம் கழித்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். ஆன்லைனில் 300 ரூபாய் சிறப்பு தரிசன டிக்கெட் பெற்றவர்கள் 4 மணி நேரம் காத்திருந்து தரிசனம் செய்து வருகின்றனர். பக்தர்கள் கூட்டத்தால் நெரிசலை தவிர்க்கும் பொருட்டு VIP சிபாரிசு கடித தரிசனம் ரத்து செய்யப்பட்டு பொது தரிசனத்தில் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். வரும் நாட்களில் மேலும் பக்தர்கள் கூட்டம் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
மத சடங்குகளில் தலையிடும் விவகாரத்தில் நீதிமன்றங்கள் சுய கட்டுப்பாட்டுடன் நடந்து கொள்ள வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. ஸ்ரீரங்கம் ஸ்ரீமத் ஆண்டவன் ஆசிரமத்தில் 12வது பீடாதிபதி நியமனத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் இதற்கு தடை விதிக்க கோரியும் வெங்கடநாதன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இதனை விசாரித்த நீதிமன்றம் மத சடங்குகளில் தலையிடும் விவகாரத்தில் நீதிமன்றங்கள் சுய கட்டுப்பாட்டுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று கோரி பீடாதிபதி நியமனத்திற்கு தடை விதிக்க மறுத்துவிட்டது. தேமுதிக பொருளாளராக திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தேர்வு செய்யப்பட்டதற்கு வரவேற்பு தெரிவித்து தேமுதிக தொண்டர்கள் உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அதன்படி தாம்பரம் நகர கழக தேமுதிக சார்பில் நகர கழக செயலாளர் செழியன் தலைமையில் பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கியும் கொண்டாடினர். இதில் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் ஹரிகிருஷ்ணன், நகர துணை செயலாளர்கள் மார்க்கெட் ஞானபால், கேட்டு தர்மா, 35வது வட்ட செயலாளர் வீர் முகமது மற்றும் கழக தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உபரிநீர் குடியிருப்பு பகுதிக்குள் சூழ்ந்ததால் பொதுமக்கள் கடும் அவதி அடைந்துள்ளனர். கடந்த சில நாட்களாக பெய்த தொடர் மழை காரணமாக தேனியில் குளங்கள், ஏரிகள் அனைத்தும் நிரம்பியுள்ளது. ஆக்கிரமிப்பு மற்றும் முறையாக தூர்வாராததால் உருட்டிக்குளம், பூலாங்குளம், ஆண்டிக்குளம் ஆகிய குளங்கள் நிறைந்து உபரிநீர் குடியிருப்பு பகுதிகளுக்கு வீணாக செல்கிறது. எனவே மாவட்ட நிர்வாகம் ஆக்கிரமிப்புகளை அகற்றி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே மர்ம காய்ச்சல் காரணமாக கல்லூரி மாணவர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. சின்னக்காம்பாளையம் புது காலனியைச் சேர்ந்த கல்லூரி மாணவர் தமிழரசன் காய்ச்சல் காரணமாக தாராபுரம் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்நிலையில் ரத்த தட்டின் எண்ணிக்கை குறைந்ததால் தமிழரசன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். ஏற்கனவே தாராபுரம் பகுதியில் மர்ம காய்ச்சல் காரணமாக இருவர் உயிரிழந்த நிலையில் மேலும் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. அவனுக்கு நண்பனும் அரசு கலைக்கல் உடுமலைப்பேட்டில் ஒன்றா படிச்சுட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா அவள் இறந்துட்டுன்னு சொல்கிறாங்க. கேட்டால் மர்ம காய்ச்சல்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி 2 பேர் இறந்துருக்காங்க மர்ம காய்ச்சலில். இவன் முதலே தனியார் மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருந்தான். அங்கே மருத்துவர் போலீஸ் அழிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அரசு அனுப்பிவிட்டுருக்காங்க. இங்கே அரசு மருத்துவமனை வந்தாலும் இங்கே சரியான சிகிச்சை அளிக்காத காரணத்தால் இறந்துட்டான். இப்படி ஒவ்வொரு உயிரிழப்பு எடுத்துகிட்டு இருந்தால் இதுக்கு என்னதான் காரணம்? மர்ம காய்ச்சல் அரசு சீக்கிரம் போக்கவே போகாதா? இதுக்கு அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் வரைக்கும் மாணவர் நாங்கள் அமைதியாக இருக்க போகிறதில்லை. எங்களால் முடிஞ்ச வரைக்கும் எதிர்ப்பு நாங்கள் காட்டிக்கிட்டு இருப்போம். தேமுதிக பொருளாளராக திருமதி பிரேமலதா விஜயகாந்தை நியமனம் செய்த தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்திற்கு அமீரக பிரிவு நிர்வாகிகள் கூட்டத்தில் நன்றி தெரிவிக்கப்பட்டது. தேமுதிக அமீரக பிரிவு சார்பாக துபாயில் நிர்வாகிகள் அறிமுக கூட்டமும் ஆலோசனைக் கூட்டமும் நடைபெற்றது. இதில் திருமதி பிரேமலதா விஜயகாந்திற்கு பொருளாளர் பதவி வழங்கிய தலைவர் கேப்டன் விஜயகாந்திற்கு நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அமீரக பிரிவு செயலாளர் எஸ் காரல் மார்க்ஸ் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் அவைத்தலைவர் காமல் கேவியல், பொருளாளர் கே சதீஷ்குமார் மற்றும் துணை செயலாளர்கள் கே மாரிமுத்து, எஸ் சகிலன், எஸ் அம்ஜத் அலி, நெல்லை ஆர் தவசி, முருகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தேமுதிக பொருளாளராக திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அறிவிக்கப்பட்டதற்கு வரவேற்பு தெரிவித்து கழக குவைத் பிரிவு செயலாளர் மாலிக் அன்சாரி தலைமையில் இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது. அதில் குவைத் பிரிவு துணை செயலாளர் ரபிக் ராஜா, செயற்குழு உறுப்பினர் ஏ.டி. முருகன், பொதுக்குழு உறுப்பினர் சபியுல்லா மற்றும் விழுப்புரம் கோவிந்தா, அரசம்பட்டி விஜயகாந்த், திருச்சி கருணாகரன் மற்றும் ஏராளமானோர் இதில் கலந்து கொண்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே ஆந்திராவில் இருந்து கடத்தி வரப்பட்ட அரிய வகை எறும்பு தின்னி ஓடுகளை வனத்துறையினர் பறிமுதல் செய்தனர். சைனகுண்டா வனத்துறை சோதனைச் சாவடியில் போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது வழியாக சென்ற இருசக்கர வாகனத்தை மடக்கி சோதனை மேற்கொண்டதில் அரிய வகை எறும்பு தின்னியின் 2 கிலோ ஓடுகளை ஆந்திராவைச் சேர்ந்த முகமது இலியாஸ் கடத்தி சென்றது தெரியவந்தது. இதனையடுத்து அவரை கைது செய்த போலீசார் ஓடுகளையும் பறிமுதல் செய்தனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே 8 ஆண்டுகளுக்கு பின் காளியம்மன் கோவில் திருவிழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. காளாம்பட்டு கிராமத்தில் சுமார் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த காளியம்மன் கோவில் உள்ளது. கடந்த 8 ஆண்டுகளாக இக்கோவிலை உரிமை கொண்டாடுவதில் இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக கோவில் பூட்டப்பட்டிருந்தது. இந்நிலையில் கோவில் ஊருக்கு பொதுவானது என்று நீதிமன்றத்தின் தீர்ப்பை அடுத்து இந்த ஆண்டு கோவில் திருவிழா பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் சிறப்பாக நடைபெற்றது.
திருச்சி மாவட்டம் மணச்சநல்லூர் அருகே தூங்கிக் கொண்டிருந்த விவசாயி மீது மது போதையில் இருந்த இளைஞர் பாறாங்கல்லை போட்டு கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மணச்சநல்லூர் அடுத்த அழகிய மனவாளம் கிராமத்தைச் சேர்ந்தவர் விவசாயி பெரியசாமி. இவர் தினசரி அப்பகுதியில் உள்ள செல்வ விநாயகர் கோவிலில் தூங்குவது வழக்கம். அவ்வாறு தூங்கும்போது பாஸ்கருடன் ஏற்பட்ட தகராறில் விவசாயிகள் பெரியசாமி கொல்லப்பட்டார். தகவல் அறிந்து வந்த போலீசார் பாஸ்கரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே இருசக்கர வாகனம் மீது டிராக்டர் மோதிய விபத்தில் முருகன் என்பவர் உயிரிழந்தார். செங்கம் அடுத்த சாத்தனூரில் உள்ள தனியார் சர்க்கரை ஆலைக்கு டிராக்டர் மூலம் கரும்பு ஏற்றி செல்லப்பட்டது. அப்போது எதிரே வந்த இருசக்கர வாகனத்தின் மீது டிராக்டர் மோதியது. இதில் இருசக்கர வாகனத்தில் வந்த முருகன் என்பவர் தலை நசுங்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் இது தொடர்பாக தப்பியோடிய டிராக்டர் ஓட்டுநரை போலீசார் தேடி வருகின்றனர். ராயபுரம் பகுதியில் பெண் ஒருவர் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. செட்டித்தோட்டம் வீட்டு வசதி வாரிய குடியிருப்பைச் சேர்ந்த மேரியிடம் அதே பகுதியைச் சேர்ந்த வினோத், அவரது தம்பி தமிழ்ச்செல்வன், நண்பர் சங்கர் ஆகியோர் போதையில் தகராறில் ஈடுபட்டனர். அப்போது மேரியின் உறவினர்களான மெர்லினா பிரேம் ஆகியோர் தட்டி கேட்டனர். இதனால் ஏற்பட்ட சண்டையில் ஆத்திரமடைந்த வினோத் வீட்டில் இருந்த கத்தியை எடுத்து வந்து மேரியின் மார்பிலும் மெரினாவின் கையிலும் சரமாரியாக குத்தினார். இதில் ரத்த வெள்ளத்தில் சரிந்து விழுந்த இருவரும் மீட்கப்பட்டு ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதில் மேரி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த ராயபுரம் போலீசார் தப்பி சென்ற வினோத், தமிழ்ச்செல்வன், சங்கர் ஆகியோரை கைது செய்தனர். திண்டுக்கல்லில் காவல்துறை வீர வணக்க நாளை முன்னிட்டு காவலர் அணிவகுப்பு நடைபெற்றது. காவல்துறையில் தியாகம் செய்த காவலர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக ஆண்டுதோறும் வீர வணக்க நாள் கொண்டாடப்பட்டு வருகிறது. காவல்துறை கண்காணிப்பாளர் சக்திவேல் துவக்கி வைத்த இந்த பேரணியில் காவல்துறை உங்கள் நண்பன், இக்கட்டான சமயத்தில் உங்களுக்கு உதவுவது காவல்துறை, அவசர உதவி கடையுங்கள் என்பன உள்ளிட்ட பல்வேறு வாசகங்கள் அடங்கிய அட்டைகளை ஏந்தி காவலர்கள் ஊர்வலமாக சென்று மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். கடலூர் மாவட்டம் வண்டிப்பாளையத்தில் நவராத்திரி 9வது நாளையொட்டி துர்கா பூஜை நடைபெற்றது. 10ஆம் நாளான இன்று அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்து கடலூர் நகரின் முக்கிய சாலைகள் வழியாக ஊர்வலமாக சென்றனர். பின்னர் அலங்கரிக்கப்பட்ட துர்க்கை அம்மனை வெள்ளி கடற்கரையில் பூஜை செய்து கடலில் கரைத்தனர். மேலும் ஒருவருக்கொருவர் முகத்தில் வர்ணங்கள் பூசிக்கொண்டு தங்களது மகிழ்ச்சியை பரிமாறிக்கொண்டனர். இதில் ஏராளமான பெண்கள், ஆண்கள் கலந்து கொண்டனர். திண்டுக்கல்லில் மாநில அளவிலான மாபெரும் கையுந்து போட்டிகள் புனித மரியன்னை பள்ளியில் துவங்கின. பங்குத்தந்தைகள் பால் பெனடிக்ட், ஞானராஜ் ஆகியோர் துவக்கி வைத்த இந்த போட்டியில் திண்டுக்கல் புனித மரியன்னை பள்ளி மாணவர்கள், காந்தி கிராமிய பல்கலைக்கழக மாணவர்கள் முதல் ஆட்டத்தில் மோதினர். இதனையடுத்து திருச்சி ஜமால் முகமது கல்லூரி உள்ளிட்ட கல்லூரி மாணவர்கள் 8 அணிகளாக பங்கேற்றனர். 3 நாட்கள் நடைபெறும் இந்த போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகளும் பாராட்டுகளும் வழங்கப்படுகிறது. மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படும் கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகள் குவிந்த வண்ணம் உள்ளனர். முக்கிய சுற்றுலா தலங்களான நட்சத்திர ஏரி, பிரையன்ட் பார்க், கோக்கஸ் வாக், குணா குகை, பசுமை பள்ளத்தாக்கு, பைன்மரக்காடுகள், மோயர் பாயிண்ட் ஆகிய இடங்களில் சுற்றுலா பயணிகள் இயற்கை அழகை கண்டு ரசித்து வருகின்றனர். மேலும் கடந்த சில நாட்களாக அவ்வப்போது மேகக்கூட்டங்கள் வந்து செல்லும் இந்த இதமான சூழலை கண்டு ரசிக்க சுற்றுலா பயணிகள் தங்கள் மொபைல் போன்களில் புகைப்படங்களையும் எடுத்து செல்கின்றனர். சுற்றுலா பயணிகள் அதிகமாக குவிந்து காணப்படுவதால் சிறு குறு வியாபாரிகள் மகிழ்ச்சியடைந்தனர். ஒரு கண்ணில் வெண்ணெய், ஒரு கண்ணில் சுண்ணாம்பு என்ற விதத்தில் கம்யூனிஸ்டுகள் ஈடுபடுவதாக இந்து முன்னணியின் மாநில தலைவர் குற்றம் சாட்டியுள்ளார். திருப்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பக்தர்களின் நம்பிக்கையை இழிவுபடுத்துவது தொடர்ந்தால் தமிழகத்தில் இந்து முன்னணி போராட்டத்தில் இறங்கும் என்று அவர் அப்போது தெரிவித்தார். உச்சநீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்த கேரள அரசு கையாண்ட நடைமுறை பக்தர்களை கடும் கோபத்தில் ஆழ்த்தியுள்ளதாகவும், மத நம்பிக்கையற்ற கம்யூனிஸ்ட் கேரள அரசு இந்துக்களுக்கு பெரும் துரோகத்தை இழைத்துள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். கிருஷ்ணகிரியில் தமிழக விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் மாநில நிர்வாகிகளின் அவசர ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் வாணி ஒட்டு அணைக்கட்டு திட்டத்தை செயல்படுத்தாத தமிழக அரசை கண்டித்து வரும் 30ஆம் தேதி வீடுகள் தோறும் கருப்பு கொடி கட்டி போராட்டம் நடத்தப்படும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கிருஷ்ணகிரியில் வீணாக போகும் தண்ணீரை தடுக்கும் வகையில் தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே அணை கட்ட வேண்டும் என்றும்
விவசாயிகள் வலியுறுத்தினர். மேலும் விவசாயிகள் பயன்பெறும் வகையில் தமிழக அரசு திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினர். இந்த கூட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்து 100க்கும் மேற்பட்ட முக்கிய விவசாய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே வீரபாண்டிய கட்டபொம்மனின் உருவப்படத்தை அவமரியாதை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குன்னச்சனூர் பேரூராட்சியில் அனைத்து சமுதாயத்தினரும் ஒற்றுமையுடன் வாழ்ந்து வரும் நிலையில் ஒரு பிரிவைச் சேர்ந்த சமூகத்தினர் கட்டபொம்மனின் உருவப்படத்திற்கு வாசல் கூட்டம் துடப்பத்தால் மாலை அணிவித்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த மற்றொரு சமூகத்தினர் அவமரியாதை செய்த சமூக விரோதிகளை கைது செய்ய வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து போலீசாரின் சமரச பேச்சுவார்த்தைக்கு பிறகு போராட்டம் கைவிடப்பட்டது. நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை அவர்களின் 130வது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை அவர்களின் நினைவு இல்லம் நாமக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இவரது பிறந்த நாளை முன்னிட்டு அஞ்சலி செலுத்தும் வகையில் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டு அனைவருக்கும் இனிப்புகளை வழங்கினர். சார் கொஞ்சம் அப்படியே இந்த பக்கம் திரும்புங்க சார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே மது பாட்டிலுக்குள் கயிறு கிடந்ததால் குடிமகன்கள் அதிர்ச்சியடைந்தனர். சத்தியமங்கலம் அடுத்த செம்மிடாபாளையத்தைச் சேர்ந்தவர் சுப்பிரமணி. இவர் அரசு மதுபான கடையில் மது வாங்கியுள்ளார். அப்போது பாட்டிலுக்குள் கயிறு இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த குடிமகன்கள் மதுக்கடை ஊழியருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை சித்தலப்பாக்கத்தில் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யும் வகையில் சட்ட அலுவலகம் திறக்கப்பட்டது. இதில் வழக்கறிஞர் மற்றும் வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு வாசிகள் அனைவரும் கலந்து கொண்டனர். மேலும் விழாவில் அனைவருக்கும் மரக்கன்றுகள் மற்றும் பிளாஸ்டிக் பைகளை ஒழிக்கும் விதமாக துணிப்பைகள் வழங்கப்பட்டது. திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் வீரப்பூர் பெரிய காண்டியம்மன் கோவிலில் மகார விழாவை முன்னிட்டு அம்பு போடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற கோவில்களில் ஒன்றான இந்த கோவிலில் ஆண்டுதோறும் மாசி மாதத்தில் 10 நாட்கள் நடைபெறும் திருவிழா சிறப்பு வாய்ந்தது. அந்த வகையில் இந்த ஆண்டு நாட்டில் விளைநிலங்கள் செழிக்கவும் மக்கள் பட்டினியின்றி வாழவும் வேண்டி வெள்ளை யானை வாகனத்தில் ஸ்ரீ பெரிய காண்டியம்மன் அம்பு ஏந்தியும் தண்ணீர் குடம் சுமந்து தேவரடிக்காடு என்ற இடத்தில் அம்பு போடும் மகார நோன்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருச்சி மாவட்டம் முசிறி அருகே விவசாயியின் மாட்டுக் கொட்டகையில் தீப்பிடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கவரப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த விவசாயியான சண்முகம் என்பவர் ஆடு மாடுகளை வளர்த்து வருகிறார். இந்நிலையில் அவரது மாட்டுக் கொட்டகையின் கூரை மீது இடி தாக்கியதில் கொட்டகை தீப்பற்றி எரிந்தது. கொட்டகைக்குள் இருந்த மாடுகளை சண்முகம் உடனடியாக வெளியேற்றியதால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. எனினும் மாட்டுக் கொட்டகை முற்றிலும் தீயில் எரிந்து நாசமானது. தீ மேலும் பரவாமல் இருக்க கிராம மக்கள் தண்ணீரை ஊற்றி தீயை அணைத்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபேட்டையில் நடந்த வாகன விபத்தில் சம்பவ இடத்திலேயே ஒருவர் உயிரிழந்தார். வேலூர் மாவட்டம் முத்திரம்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த முத்து என்பவர் தன்னுடைய இருசக்கர வாகனத்தில் வாலாஜாபேட்டையில் இருந்து காவிரிப்பாக்கம் நோக்கி சென்று கொண்டிருந்தார். வாலாஜாபேட்டை சுங்கச்சாவடி அருகே சென்றபோது எதிரே வந்த கார் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து முத்துவின் வாகனம் மீது மோதியது. இதில் முத்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த வாலாஜாபேட்டை போலீசார் முத்துவின் உடலை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.